தமிழ் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த சேனலில் அடுத்தடுத்து தமிழ் நூல்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் மருத்துவம் ஜோதிடம் எல்லாத்த பற்றியுமே நம்ம இந்த சேனலில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ முதல் வீடியோவாக திருக்குறளை பற்றியும் அதற்குள்ள பொருள் கருத்துக்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதில் முதல் அதிகாரம் முதல் குறளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது இந்த குறள். இதுக்கான பொருள் என்னன்னா, எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவதாக இருப்பது ஆ என்பதை போல இறைவன் உலகுக்கெல்லாம் முதலாக இருக்கார் அப்படிங்கிறது பொருளாக கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, முதல்ல அண்டம் உண்டாகுது, பெருவெடுப்பு கொள்கை மூலம் உலகம் உண்டாகுது, பல்லாயிரக்கணக்கான அண்டங்கள் பால்வெளி அண்டங்கள் உருவாகுது, அதுலேருந்து சூரிய குடும்பம் மாதிரி பல்வேறுபட குடும்பங்கள் உண்டாகுது, அதுலேருந்து பூமி மாதிரி பல்வேறு கோள்கள் உண்டாகுது, இந்த கோள்களை பிரபஞ்ச சக்தி மூலம் பல்வேறு உயிர்கள் உண்டாகுது. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு அணுக்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு உயிரும் உண்டாகுதுங்கிறப்போ எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறது இறைவன் தான். எல்லா பொருள்கள்லையுமே ஒவ்வொரு பொருளையுமே இப்போ இந்த ட்ரெஸ்ஸுலேருந்து இந்த ஃபோன் இந்த மைக்கிலேருந்து எல்லா பொருள்லையுமே மூலமாக அணுவாக இருக்கிறது இறைவன் தான். எல்லாத்துக்குமே மூலப்பொருளாக இருக்கிறது இறைவன் தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வார்த்தையில் ஆ அப்படிங்கிறது தான் முதல் எழுத்தாக இருக்கும். எந்த ஒரு வார்த்தையுமே ஆ இல்லாமல் நம்ம வந்துட முடியாது. அந்த இறைவன் தான் எல்லாத்துக்கும் உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் முதல் எழுத்து ஆவை வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லா வார்த்தைகளுமே ஆதான் முதல் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருளுக்குமே மூலம் முதலாக இருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் எழுத்துக்கள் எல்லாம் முதலாவதாக வச்சிருக்க மாதிரி எல்லா பொருளுக்குமே இறைவன் முதலா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றதுனால் ஆய பயனன்கொள் வாழ் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இறைவன் அடியே சேராதவங்க, இறைவனை பற்றி நினைக்காதவங்க என்ன படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இதோட கருத்து. நம்ம இப்போ இருக்க கல்வி நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்வி முறை இருக்கே தவிர இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கான கல்வி முறை இப்போ கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த கல்வி பாலப்பாடம் வீட்டு திண்ணைகளில் உட்காந்து படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அதில் முழுக்க ஞானம் சார்ந்த கல்வியாக தான் இருக்கும். அந்த கல்வியை படிக்கிறவங்களே அந்த கல்வி அப்போ இறைவனை பற்றி சொல்கிற கல்வி தான். ஆனால் அந்த கல்வி படிக்கிறப்ப இறைவனை பற்றி தெரியாதவங்க அது என்ன படித்து பிரயோஜனம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிற படிப்புலாம் எந்த இதில் என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ ஞான கல்வி சொல்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது, ஆள்களே கிடையாது. சொல்லித்தர்றதுக்கு இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளுகளே கிடையாது. நம்மளாக தான் படித்து நம்மளாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கும். ஏன்னா கலியுகம்ன்ற அழிவு காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது நம்ம யாரை என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நல்ல உதவி பண்ணுங்கள், மக்கள்கிட்ட அன்பாருங்க, இறைநினைப்போட எப்போ இருங்க. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலர் மிசை நீடு வாழ்வார் அப்படின்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இறைவன் எங்கேயோ இல்லை, அந்த கோயில் இருக்காங்க இந்த கோயில் இருக்காங்கன்னு தேடி போகிறத விட இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு, உன்னோட மனசுக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்றாங்க. மலர் மிசை தன்னோட இதயத்துக்குள்ள அகத்துல வாழ்ற இறைவனை புரிஞ்சுக்கிட்டவங்க அவரோட தான் பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு நீடொலி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, அன்புதான் இறைவன், அன்பே சிவன் சொல்லியிருக்காங்க. அன்புதான் இறைவன். மற்ற உயிரிடத்துல அன்பு காட்ட தெரிஞ்சவங்க, மற்ற உயிர் நல்லா மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு இறைவன் வெளிப்பட ஆரம்பிச்சிடுறாரு, அவரோட குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அவங்க சொல்ற வார்த்தைகள் பொண்ணாகுது, எல்லாமே நடக்குது. பிற உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் இவன் மக்கள் சேவை மகிழ்ச்சியின் சேவைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தன்னை விட இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நினைச்சு மற்ற உயிருக்கு உதவி பண்றவங்களுக்கு இறைவன் தன்னால வெளிப்படுவாரு. அந்த இது மூலியமாவே அன்பு அதிகமாகவே உடல்ல கர்ம செல்கள் அழிய ஆரம்பிச்சு அவங்க ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். சித்தர்களுக்கெல்லாம் பலாயிரக்கணக்கான வருஷம் வாங்கியிருக்காங்க. திருமூலர்லாம் திருமந்திரத்தை ஒவ்வொரு பாடல் ஒரு வருஷத்துக்கு எழுதியிருக்காரு. 3000 வருஷத்துக்கிட்ட இருந்து எழுதியிருக்காருன்னா அது எப்படி எழுதியிருப்பாரு. ரொம்ப வருஷமா இறைவனை நினைச்சு அவரோட சிந்தனையிலே வாழ்ந்தனால ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுந்த இல. இது எப்படின்னா, எனக்கு வேண்டுதல் வேண்டாமை, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் அப்படின்னு யோசிக்காம இறைவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சு அவரை சரணடைகிறவங்க, சரணாகதி நிலைக்கு போறவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இது எனக்கு ஒரு பொருள் எனக்கு இது வேணும்னு நினைக்கிறப்ப அதுவே எனக்கு ஆசை வந்துடுது, வேணாம்னு நினைக்கிறப்ப அதுமே எனக்கு வெறுப்பு வந்துடுது. இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கப்ப அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அது ஒரு கர்மாவாக மாறுது. இது எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதனால எனக்கு மூலம் ரொம்ப கவலைகளும் வருது.
எதுவுமே வேணாம். இது நம்ம சிந்திக்கிறப்ப தானே நமக்கு வருத்தம், கவலைகள், இது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்குது, கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் உண்டாகுது. இது எதுவுமே எனக்கு வேணாம், அவன் நீ மட்டும் எனக்கு போதும் இறைவான்னு சொல்லிட்டு அவரை சரணாகதி கிடைக்கிறப்போ கிடைச்சாலும் எதுவும் கிடையாது, கிடைக்காத எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே நமக்குள்ள வந்து அட்டாக் பண்ணாது. நம்ம நம்மளோடது இயல்பா இருக்கும் அப்படின்றத இதுக்கான அர்த்தமா சொல்லியிருக்காங்க. எதையுமே விட்டுட்டு எதையுமே எனக்கு இது வேணும் அது வேணும் எதையும் யோசிக்காம உன்னோட இதில் நீங்க இயல்பா இருங்க, இறைவனோடதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனோடதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனோட புகழை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வழியில பின்பற்றவங்களுக்கு வந்து நல்வினை தீவினைங்கிறது ரெண்டுமே அண்டாது. கர்ம வினைன்னு சொல்றோம் இல்லையா, நல்ல விஷயத்துக்காக நம்ம திரும்பி பிறக்கணும், கெட்டதுக்குனால நம்ம திரும்பி பிறக்கணுன்ற மாதிரி. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்றேன், அவங்களுக்கு எனக்கு திருப்பி வரும், அது நல்ல விஷயம் தான். ஆனால் அது எனக்கு திருப்பி வரும்னு நினைச்சு நான் பண்றப்போ அது நல்வினை மாறிடுது, நான் அதுக்காக புண்ணியங்களை அனுபவிச்சே ஆகணும், அதுக்காக இன்னொரு பிரிவு எடுத்தே ஆகணும். அதே ஒருத்தவங்க நான் பாவம் பண்றேன் அப்படின்னாலும் அதுக்கான கர்மனை அனுபவிக்கிறதுக்காக நான் மறுபடியும் திரும்பி பிறந்தே ஆகணும். இந்த மாதிரி இருக்கு. இதே இது நான் பண்றேன் ஆனா நான் பண்ணல, இறைவன் தான் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ற வேலைகளை பண்றப்போ இறைவன் அந்த எடுத்துக்கிற கிரெடிட்ஸ்லாம் அவர் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இதோட எந்த அஃபெக்ட் பண்ணாது, கர்மவினை எதுவும் நமக்கு சேராது. அதைதான் சொல்லியிருக்காங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவர் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பேரை சொல்லி நம்ம எல்லா விஷயத்தையும் பண்றப்போ நமக்கு எந்த கர்மமும் வராது, நான் தான் எல்லாம் நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறப்ப நம்ம அந்த கர்மா நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றான் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஐம்புலன்களை அடக்கி வாழ தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப வருஷம் வாழ்வாங்க அப்படின்றத மெயின். இது வந்து ஐம்புலன் எப்படின்னா கண் காது மெய் வாய் செவி மூக்கு கண் காதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு தோணுது, ஆனால் அதை பார்த்தா பிரச்சனையாகுன்றப்போ உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நம்ம பார்த்தா ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிறப்போ நம்ம அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு இப்போ சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நாள் நமக்கு அது கெடுதல்னு தெரியுது, அந்த நேரத்தில் நம்ம அந்த அந்த உணர்வை சாப்பிடணுன்ற உணர்வை மூடி வைக்கிறப்போ நமக்கு அதனால வர பிரச்சனைகள் குறைக்கப்படுது. எல்லா விஷயத்துலையும் இப்படி 5 புலன்களையும் அடக்கி வைக்கிறப்ப நம்ம இச்சை, இப்போ காம இச்சை தோணுதுன்னா அதனால பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம அதை வந்து அந்த உணர்வை அடக்கிக்கிறதுன்றது நமக்கு நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடக்கி கொண்டு போகிறோம். அடக்குறதை விட அடக்கிறது கூட நமக்கு ஆசை இன்னும் மிகப்பெரிய ஆசைகளாக பின்னாடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். அந்த செகண்டில் ஒரே தான் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு அந்த ஆசைகளை நம்ம தீர்த்துக்கலாம். இது எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்போ அதுலேயே நம்ம முழு ஈடுபாடோடு இருக்கும்போது அதோட அது நம்மளை பெருசாக அட்டாக் பண்ணாது அப்படின்றதான் இதோட இது. உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா இது எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயத்தை இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ கறிக்குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த கறிக்குழம்பு சாப்பிட்றப்போ அது ஒவ்வொரு டேஸ்ட்டையும் நான் ரசித்து அந்த டயத்தில் சாப்பிட்றேன்றப்போ அது மேலே இருக்க பற்று எனக்கு குறைய ஆரம்பிக்குது. அந்த டயத்தில் நம்ம அதை அனுபவிக்கிறப்போ அது மேலே இருக்க பற்று எனக்கு குறைய ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம கொஞ்சமே வெளியே வந்துக்கலாம். ஆனால் இப்போ சாப்பிட்ற யாருமே நம்ம வந்து உணவு மேலே கவனத்தை வச்சு சாப்பிட்றது கிடையாது. டிவி பார்க்குறோம் இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டோ தான் சாப்பிட்றன்றப்போ அந்த சாப்பாடோட ஆசை நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இச்சைகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதன் வழிநடத்தி கொண்டு போயிட்டே தான் இருக்கணும். நம்ம அதை வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அதை முழுசாக அனுபவிச்சு பண்ண பாருங்க, ஆசையோட இஷ்டப்பட்டு பண்ண பாருங்க. அதுல நம்ம சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒரு தாட் வருதுன்னா இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு யோசிக்காம இது நமக்கு இப்போதைக்கு தேவையா, இதனால நமக்கு நல்லது நடக்குமா, எதுவும் பிரச்சனையாயிருமான்னு யோசிச்சு பண்ண பாருங்க. அடுத்த குறள். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த உலகத்துல இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, இறைவன் மட்டும்தான். தான் தனக்கு உமை இல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பாதத்தை வணங்கி அவர் தான் எல்லாரும் சொல்லி சரணாகதி அடைஞ்சிடணும். இல்லைன்னா மனக்கவலை மாற்றல் அரிது. என்ன பிரச்சனை வந்தாலும் இறைவன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி இருந்தோம். இல்லைன்னா ஐயோ இந்த பிரச்சனை நான் எப்படி சரி பண்ணுவேன், இதுல இருந்து எப்படி நான் வெளிவரதுன்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருப்பேன் தவிர நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணவும் முடியாது, நம்மள இருந்து வெளில வரவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சரி பண்றதை விட இறைவன் வந்து நமக்கு எல்லாத்தை விட அனுபவமே அவர் தான் சொல்லியிருக்காங்க. உனக்கு கொடுக்க எல்லா அனுபவமே நான் தான் சொல்றப்ப அவர் தான் இந்த விஷயத்தை நல்லா சரி பண்ணுவாரு. நம்ம
அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடலாம். நம்ம மனசு ஏற்றுக்கிற நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நம்மள அக்செப்டன்சிக்கு வந்துடணும். ஓகே, நான் ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது நடக்குது அப்படின்ற அக்செப்டன்சிக்கு வந்துடுறப்போ நமக்கு அந்த பிரச்சனை நடந்தாலுமே நம்மளை அதை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதனால எந்த பெரிய பாதிப்பும் வராது. அறவாளி அந்தரன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறக்கடவுளா இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அவரோட பாதத்தை பணிஞ்சு அவர் சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு பிறவாளி நீந்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. பிறப்புன்றது மிகப்பெரிய கடல். ஆளினா கடல், பிறவாளி நீந்தல் அரிது. அவரை சேரலைன்னா பிறவாளி நீந்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் பண்ணணும், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பிற உயிர்களுக்கு உதவி பண்ண அப்படி பண்ணி அன்பை காட்டி தொடர்ந்து வழி நடத்தி வாழ்க்கையில கொண்டு போயிட்டே இருக்கப்போ நம்ம இறைவனடி செய்யறது ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியா பிறவி கடலை நீந்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோளில் பொறியின் குணமிலா என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு புலன்கள் இருந்து பொறிகள் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாததுக்கு அர்த்தம் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எனக்கு என்ன காரணம் தோணுது அப்படின்னா, இறைவன் எந்த ஒரு இதையும் பாதிக்கப்படாத ஒரு ஐம்புலன்கள் இச்சைகளை உணராதவர். கோள்கள் எந்த நவக்கோள்களை இயக்குறவே அவர் தான் அப்படிங்கிறப்போ அவரை அதனால் அஃபெக்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்க ஒரு இறைவனை நம்ம வணங்காதப்போ நம்ம தலை வீணான தலை. அது நம்ம கோள்களோட ஆதிக்கத்துல நம்ம இருக்கோம், ஐம்புலன்களோட ஆதிக்கத்துல நம்ம இருக்கோம், இச்சைகளை மாயைகளை சீக்கி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா எதுக்குமே ஆட்படாம எல்லாத்துக்கும் மேல இருக்க இறைவனை நம்ம வழிபடுறப்ப பின்பற்றுறப்ப அவரோட கொள்கைகள் படி பிற உயிர்களோட நல்லா இருந்துகிட்டு நல்லா மற்ற உயிர்களை பாதுகாத்து கர்ம செஞ்சுட்டு வாழ்றப்போ நமக்கு இறைவன் நல்லா வழிகாட்டுவாரு. அவரோட இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு கொண்டு நம்ம எழுதியிருக்காங்க. அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவிங்கிறது பெருங்கடல். நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து நம்ம பிறந்துகிட்டே தான் இருப்போம். நல்வினையா இருந்தாலும் சரி, தீவினையா இருந்தாலும் சரி. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நம்ம அடிபணிஞ்சு நம்ம பண்றப்பதான் எந்த ஒரு பண்ணாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெடுதலா இருந்தாலும் சரி, இதை நான் பண்ணல நம்ம எதுக்குமே கிரெடிட் எடுத்துக்கிறாம அவரு தப்பு பண்ணா பழி நம்ம மேல போட்டுக்கணும். ஆமா, இது நான் தான் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, என்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை நம்ம மேல போட்டுக்கிறோம். அதே நல்லது நடந்துச்சுன்னா இது என்னோடது இல்லை, ஏன்னா நமக்கு அதை எடுத்துக்கிறப்போ கர்வம் வந்துடும், நமக்கு தலைக்கணம் வந்துடும், அது கர்மாவா மாறி நின்றும் தலையில. ஆமா, அதை எடுத்துக்கிறாம அது இறைவன் மூலமா தான் நடந்துச்சு, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அதை கொடுத்துடணும். எந்த ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கிறாம இந்த மாதிரி கர்ம மேன்மை செஞ்சு மற்ற உயிர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம அந்த வழியில நம்ம வாழ்க்கையை கொண்டு போறப்போ நம்ம ஈஸியா பிறவி பெருங்கடல் நீந்த முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனை சேராத. பிறவி பெருங்கடல் நீந்தினா மட்டும்தான் இறைவனை சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே இறைவழியை ஃபாலோ பண்ணுங்க. சாமி கும்பிடுன்றது சும்மா கோயிலுக்கு போறேன் நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்றது இல்லாம உண்மையா அதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏன் இங்க வர்றோம், இதனால நமக்கு என்ன கிடைக்குது. நிறைய பேர் பார்க்குறோம், கோயிலுக்கு போறாங்க, போனதும் சாமியை பார்க்குறாங்க, கண்ணை நிமிஷம் நிற்கிறாங்க, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காரணுன்றது கூட அவங்களுக்கு அது தெரியல. அவங்களுக்கு தெரியலையா இல்லை என்னாலும் சொல்லலை, எனக்கு தெரியல. அந்த இடத்துல அந்த எனர்ஜியை நம்ம கிரகிக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கே போறோம். ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறோம்னா சட்டை கலட்டுறதுலேருந்து செருப்பு போடாமல் கோயிலுக்குள்ளே போகிறதுலேருந்து எல்லாமே அந்த எனர்ஜிக்காக மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகிறதே. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கோயிலுக்குன்னு போறீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த கோயிலில் உட்காந்து அந்த எனர்ஜியை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வாங்க கோயிலேருந்து. இறைவனை முழுசான நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் கிடையாது, எந்த இறைவனை வேணா எடுத்துக்கலாம். அவங்களை நீங்கள் அவங்கள வழிபட்டுக்கலாம், அவங்களோட இதுப்படி போய்க்கலாம். ஆனால் அவங்களாம் முழுசாக நம்பணும். அவங்கள கும்புறேன்னு பேரு கும்பிடாம எல்லாமே அவங்க என்ன நடந்தாலும் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்றதுல முழு நம்பிக்கையோடு இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மற்ற உயிர்களுக்கு இது பண்ணிட்டு தான தர்மம் பண்ணுறது மூலியமாகவும் தியானம் தவம் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம பிறவி பெருங்கடலை நீந்திர முடியும், இறைவனடி சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதிகாரத்தை முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த அதிகாரத்தில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.